ஆப்ஷன் இருக்குல்ல, அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா செகண்ட் ஒன்ல மெனு ஐட்டம்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இதில் வந்து டாப் ரைட் கார்னரில் ஆட் மெனு ஐட்டம்ஸ்னு பட்டன் இருக்குல்ல, அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட் மெனு ஐட்டம்ஸில் அந்த ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் கேட்கும். இதில் வந்து ப்ராடக்ட் ஐட்டமோட நேமு கொடுங்க. ஐட்டம் டிஸ்கிரிப்ஷனில் அந்த ப்ராடக்ட்டை பற்றின ஸ்மால் டிஸ்கிரிப்ஷன் ஆர் லார்ஜ் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஒன் சாய்ஸ் மெனுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதில் வந்து அந்த ஃபுட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக, லஞ்சா, ஸ்நாக்ஸா, டின்னரா அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் ஐட்டம் கேட்டகரியில் அது சவுத் இந்தியன் ஃபுட்டா, நார்த் இந்தியன் ஃபுட்டா, அப்படி சைனீஸ் ஃபுட்டாங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த பீஸா விஜ்ஜா, நான்விஜ்ஜா, எக்கா அப்படிங்கிறத அது டிபெண்ட் ஆன் என்ன கேட்டகரியில் வருதோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் பீஸான்றதில் நான்வெஜ் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் ப்ரிப்பரேஷன் டைம், அந்த ப்ராடக்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுமோ அதை கொடுத்துக்கோங்க. நான் எக்ஸாம்பிள் ஒரு 15 மினிட்ஸ் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் அந்த ப்ராடக்ட் நவ் அவைலபிளா ஆர் நோவான்றதை கொடுத்துருங்க. நான் வந்து எஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் ஐட்டம் இமேஜ், ஐட்டம் இமேஜில் தம்ப்நெயில் இமேஜை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் இப்போ நீங்கள் கொடுத்துருக்க ப்ராடக்ட்டில் எக்ஸாம்பிள் ஒரு வேரியேஷன் இருக்குது அப்படின்னா ஆஸ் வேரியேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதில் வேரியேஷன் என்னென்னு கேட்கும். சாம்பிள் இல்லை ஒரு ஸ்மால் பீஸா அப்படின்னா நான் ஸ்மால் பீஸான்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு அதோட ப்ரைஸை வந்து ஒரு 250 கொடுக்குறேன். இதில் லார்ஜ் பீஸா, லார்ஜ் பீஸாவோட ப்ரைஸ் வந்து ஒரு 450 கொடுக்குறேன். கொடுத்துட்டு சேவ் கொடுக்குறேன். இப்போ உங்களோட ப்ராடக்ட் வந்து இப்போ அதை அப்டேட் பண்ணணும்னா ரைட் கார்னரில் அப்டேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸ் வந்து அகைன் வரும். இப்போ நான் வந்து இந்த ப்ராடக்ட் 450ன்றதை 500 மாற்றுறேன். லார்ஜ் பீஸாவோட ப்ரைஸ் அமௌண்ட்டை மாற்றிட்டேன். இப்போ சேவ் கொடுக்குறேன். இப்போ எனக்கு இந்த ப்ராடக்ட் வேணாம் அப்படின்னா இதை நம்ம மெனு லிஸ்ட்லேருந்து நான் டெலிட் பண்ணுறதுக்கு டெலிட் ஐக்கான் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணோம்னா ப்ராடக்ட் டெலிட் ஆகிடும். ஓகே, தேங்க்யூ.